ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ 2025 இந்த வருஷம் சிலபஸ் புதுசாக மாற்றியிருக்கிறதுல நம்ம படித்து எழுதுகிற மாதிரி இருக்கிற விஷயம் இவ்வளவு தான். அதில் அலகு 7, அதாவது யூனிட் 7ல் இலக்கியம், தமிழறிஞர்கள், தமிழ் தோண்டும், இதுலேருந்து மொத்தம் 15 கொஷின் கொடுத்துருக்காங்க. திருக்குறள் தொடர்பான செய்திகள் அப்படின்னு கொடுத்து இதில் 20 அதிகாரங்களை சொல்லியிருக்காங்க. அப்போ இந்த 20 அதிகாரம் சம்பந்தமாக என்னெல்லாம் நம்ம ஸ்கூல் புக்கில் வருதோ அதை மட்டும் நம்ம கவர் பண்ணால் போதும். ஒழுக்கமுடைமை, பொறை உடைமை, ஊக்கமுடைமை, விருந்தோம்பல், அரண் வலியுறுத்தல், ஈகை, பெரியாரை துணைக்கோடல், வினை செயல் வகை, அவை அஞ்சாமை, கண்ணோட்டம், அன்புடைமை, கல்வி, அதுக்கப்புறம் பார்த்தோன்னா நடுவு நிலைமை, கூடா ஒழுக்கம், கல்லாமை, செங்கோன்மை, பண்புடைமை, நட்பாராய்தல், புறங்கூறாமை, அருளுடைமை. அடுத்த அறநூல்கள் தொடர்பான செய்திகள். இதெல்லாம் நம்ம லாஸ்ட் எக்ஸாமுக்கு நிறைய படிச்சிருப்போம், எல்லாமே படிச்சிருப்போம். ஆனால் இப்போ 11 கீழ்கணக்கு நூல்கள், 11 மேல்கணக்கு நூல்கள், அதில் வர நூல்கள் என்னென்னு தெரிஞ்சு வச்சுட்டு ஆசிரியர் பேர் கண்டிப்பாக நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். இவங்க எதை நம்மளை பர்டிகுலராக படிக்க சொல்லியிருக்காங்களோ அது சம்மந்தமான பாட்டெல்லாம் நம்ம தெளிவாக தெரிஞ்சு வச்சுக்கணும். நாலடியார், நான்மணிக்கடிகை, பழமொழி 400, முதுமொழி காஞ்சி, திருக்கடுகம், இன்னா 40, சிறுபஞ்ச மூலம், ஏலாதி, ஔவையார் பாடல்கள், ஔவையாரோட பாடல்கள், நன்னூல், மூதுரை, அது சம்மந்தமாக நமக்கு சிலபஸில் எங்கெங்கே என்னென்ன கவர் ஆகுதோ அதை பார்த்துக்கணும். அப்புறம் பார்த்தோன்னா தமிழின் தொன்மை சிறப்பு, திராவிட மொழிகள் தொடர்பான செய்திகள். இது வந்து ஊவேசா, தேப்போ மீனாட்சி சுந்தரம், சி லக்குவனார். இது எல்லாமே நமக்கு வந்து இந்த வேலைவாய்ப்பு அலுவலகத்துலேருந்து நமக்கு ஜெராக்ஸ் மாதிரி வரும்ல, அதில் போன வருஷமே உள்ள ஜெராக்ஸ் இருக்குது. நான் அதை வச்சு இதை உங்களுக்கு அதில் என்ன கண்டென்ட் இருக்குதுன்னு காமிக்கிறேன். அடுத்த தமிழ் பணி தொடர்பான செய்திகளில் தேவநேய பாவாணர், இது நமக்கு புக்கில் வருது. அகரமுதலி, பாவலரேறு பெருஞ்சித்திரனார், இவரோட இயற்பெயர் துரைமாணிக்கம். இவர் எழுதின நூல்களுக்கு கூட நான் ஷார்ட்கட்டோட சொல்லி தந்திருப்பேன். அடுத்து ஜியு போப், வீரமாமுனிவர். ஜியு போப் வந்து திருக்குறளை வந்து ஆங்கிலத்தில் எழுதினவர், வீரமாமுனிவர் வந்து இத்தாலியில் எழுதினவர். அடுத்த தமிழ் தொண்டு தொடர்பான செய்திகள், தமிழ் சான்றோர் பற்றிய செய்திகள், அதில் பாவேந்தர்னால் நம்ம பாரதிதாசன். அடுத்த டிகேசி, தவக்குடி குன்றக்குடி அடிகளார், கண்ணதாசன், காயித்தே மில்லத்தை பற்றியெல்லாம் சும்மா புக்கில் ஒரு கதை மாதிரி இருக்குது. அதை ரீட் பண்ணால் சப்போஸ் அதில் கூட ஏதாவது ஒரு மார்க்குக்கு நமக்கு கொஷின் வரலாம். அடுத்த பார்த்தோன்னா தாராபாரதி, இவரோட இயற்பெயர் ராதாகிருஷ்ணன். வேலு நாச்சியார் வந்து நம்ம தமிழ் பெண்கள் யார் யார் சுதந்திர போராட்டத்தில் இருந்தாங்க அது சம்மந்தமாகவும் நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்காக வேலு நாச்சியாரை பார்க்கணும். இது எயித் புக்கில் இருக்குது, 8th ஓல்டு புக்கில். அடுத்த பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம், முடியரசன், தமிழொலி, உருத்திரக்கண்ணனார், கிவா ஜெகத்நாதர், நாமக்கல் கவிஞர். அடுத்த முக்கியமாக என்ன கொடுத்துருக்காங்கன்னா 10th வரைக்கும் இருக்கிற புக்கில் என்ன கவர் ஆகுதோ அது சம்மந்தமாக தான், அதுக்குள்ளே தான் கொஷின் வரணும்னு மென்ஷன் பண்ணி கொடுத்துருக்காங்க. அதனால் நம்ம வந்து 10th வரைக்கும் இருக்கிற புக்கை தரவாக படிச்சுடுச்சு. அதுக்கு பிறகு இந்த சிலபஸில் இந்த யூனிட் 7ல் இருக்கிறது எதெல்லாம் 11ல் கவர் ஆகுதோ அதை நம்ம ஜஸ்ட் ஒரு வாட்டி ரீட் பண்ணி விடணும்.